இடியாப்ப சிக்கலில் அரசியல் சாணக்கியர். வட இந்திய அரசியல்ல ஆட்டி படைக்கிற தாமர கட்சியோட அரசியல் சாணக்கியரு தென்னிந்தியா மட்டும் தொடர்ந்து தண்ணி காட்டிட்டு இருக்கிறதால ரொம்பவே டென்ஷனா இருக்காராம். என்னென்னவோ செஞ்சு பார்த்தும் இலை கட்சியில பருப்பை வேக வைக்க முடியலையாம். கட்சியில பிளவு வந்தப்போ தேனீக்காரரை முன்னிலைப்படுத்த முயற்சி செஞ்சு அதுவும் முடியல. குக்கர்காரரை உள்ளே கொண்டு வர அழுத்தம் கொடுத்து பார்த்தா அதுக்கும் அசியல. சின்னம்மாவை வச்சு மிரட்டி பார்க்கலாம்னா அதுவும் நடக்கல. கட்சிக்குள்ளேயே கொஞ்சம் கொளுத்தி போட்டு மூட்டி விடலாம்னு பார்த்தா அதுவும் நமுத்து போச்சு. இப்படி தான் போடுற திட்டங்கள் எல்லாம் புஸ்ஸுன்னு போறதால சாணக்கியர் ரொம்பவும் அப்செட்டாம். உருட்டியோ மிரட்டியோ எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைச்சு சாணக்கியர் நகர்த்தின ஒவ்வொரு காயையும் கசக்கி பிழிஞ்சு அதுல அல்வா கிண்டி அவருக்கே திருப்பி அனுப்பிட்டாராம் சேலத்துக்காரரு. தொகுதி பங்கீடு விஷயத்துல கொஞ்சம் கூட இறங்கி வராம என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அவரு பாட்டுக்கு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறதால என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காராம் டெல்லி சாணக்கியரு. சரி, தமிழ்நாட்டுல தான் இப்படின்னு பார்த்தா புதுச்சேரிக்காரரும் தாமரையை தவிக்க விடுறாராம். புதுச்சேரியில கூட்டணி உறுதி ஆயிட்டதா சொல்லி யாருக்கு எத்தனை சீட்டுன்னு தாமரை தலைவர்கள் அறிவிப்பு வெளியிட்டப்போ அமுக்கமா சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம் அப்பா பைத்தியம் சுவாமிகளோட சிஷியரு. தனக்கு போட்டியா புதுசா உருவாகி இருக்கிற லாட்டரிக்காரங்க கட்சியை தாமரை கட்சி ஆதரிக்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையாம். அதனால தாமரையை கழட்டி விட்டுட்டு தனியாவே களத்துல இறங்க தயாராயிட்டாராம். எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு பட்டியல் ரெடி ஆயிடுச்சாம். 2 நாள்ல வழக்கம் போல அப்பா பைத்தியம் சுவாமிகள் கிட்ட ஆசி வாங்கிட்டு பட்டியலை வெளியிட தயாரா இருக்காராம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கிடந்த விசில் கட்சி கூட்டாளி ரோலுக்கு நாங்க ரெடின்னு தூது விடுதாம். இப்படி தெற்கே 2 கூட்டணியிலையும் ஓட்டை விடுறதால அதை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காராம் தாமரை சாணக்கியரு. புதுச்சேரியில கூட்டணியை கோட்டை விட்டா தமிழ்நாட்டிலையும் அதே நிலைமைதான் ஏற்படும் சொல்றாங்க. அதனால கூட்டணியை காப்பாத்துறதுக்காக இப்போ எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்குதாம் தாமரை கட்சி. அப்படியா? சரி.